அனைவருக்கும் வணக்கம். நீதி போதனை நூலாகிய விவேக சிந்தாமணி என்கிற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். நல்லொழுக்கம் சார்ந்து இந்த உலகத்தவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு நம்முடைய முன்னோர்கள் நற்கருத்துக்கள் பொதிந்த பாடல் தொகுப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். அப்படி நம்முடைய முன்னோர்களால் இரக்கத்தின் பேரிலே கொடுக்கப்பட்ட ஞான நூல்தான் இந்த விவேக சிந்தாமணி. ஆம், இது அறியாமை என்கிற மனக்குழப்பத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கக்கூடிய ஞான நூல்தான். இன்றைய பதிவிற்கான 2 முத்தான பாடல்களை இப்போது பார்க்கலாம். யானையை சலந்தனில் இழுத்த வக்கரா பூனையை கரைதனில் பிடிக்கப் போகுமோ? தானையும் தலைவரும் தலம் விட்டு ஏகினால் சேனையும் செல்வமும் தேங்குவார்களே. நதியிலே, ஓடையிலே அல்லது குளத்திலே, ஏரியிலே வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு முதலை அதிலே தண்ணீர் அருந்துவதற்காக இறங்கிவிட்ட மிகப்பெரிய உருவம் கொண்ட, தன்னை காட்டில் மிகப்பெரிய உருவம் கொண்ட யானையை கூட கவ்வி இழுத்து காயப்படுத்திவிடும். அப்படிப்பட்ட அந்த முதலை தரைக்கு வந்துவிட்டால் அதற்கு எந்த ஆற்றலும் இல்லாத ஆகிவிடும். பிரம்மாண்டமான யானையை சர்வசாதாரணமாக தண்ணீரிலே இருந்தபோது கவ்வி பிடித்த முதலையால் தனக்கு எதிரே இருக்கக்கூடிய சின்னஞ்சிறிய பூனையை கூட பிடிக்க முடியாது. தண்ணீரிலே இருக்கும் வரையிலும் தான் முதலைக்கு பலம். தரைக்கு வந்துவிட்டால் முதலைக்கு எந்த பலமும் கிடையாது, அது பலமற்று போய்விடும். அதை போல தானையும் சேனையும் தலைவனும் அரசனும் தளபதியும் முதலாகிய ஒரு பெரும் திரள் கூட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு போர் வீரன் தைரியமாக இருப்பான். தானையும் சேனையும் தலைவனும் போய்விட்ட பிறகு தன்னந்தனியாக மாட்டிக்கொண்டு விட்ட ஒரு படை வீரனால் எந்த விதமான காரியத்தையும் சாதிக்க முடியாது. அவன் தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக ஓடி ஒளியத்தான் செய்வான். இதுதான் இந்த உலக வாழ்க்கையின் உன்னதமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை சரியாக விளங்கிக் கொண்டிருக்க வேண்டும். ஒருவனுடைய பலம் என்ன என்பதை பற்றி தெரியாமல் மோதக்கூடாது. தண்ணீரிலே இருக்கக்கூடிய முதலையிடம் மோதக்கூடாது. தரையிலே வந்த பிறகு அதை சொருக்கிட்டு பிடித்துவிட முடியும். அதுபோல ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு படைப்பிரிவை எவராலும் வெல்ல முடியாது. தனித்தனியாக பிரிந்துவிட்ட மனிதர்கள் சர்வசாதாரணமாக எதிரியிடம் சிக்கிக் கொண்டு விடுவார்கள். எதிரியின் பலத்தை புரிந்து தன் வாழ்க்கையை சரியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இதையே திருவள்ளுவநாயனாரும் தன்னுடைய திருக்குறளிலே சொல்கிறார். வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல் என்பது அக்குறட்பா. நீ செய்யக்கூடிய காரியத்தின் வலிமை என்ன, அதன் தர்ம நியாயம் என்ன என்பதை பற்றி சிந்தித்துப்பார். உன்னுடைய வலிமையை பற்றி சிந்தித்துப்பார். உன்னோடு வரக்கூடிய நண்பர்கள் துணைவர்களை பற்றி சிந்தித்துப்பார். இதை போல எதிராளி எப்படிப்பட்ட பலத்தில் இருக்கிறான் என்பதை சிந்தித்துப்பார். இதைத்தை எல்லாம் சிந்தித்து பார்க்காமல் நேரடியாக நீ குருட்டாம்போக்கிலே ஒரு காரியத்தில் ஈடுபட்டால் நீ தோற்று போவாய் என்று திருவள்ளுவர் உரைக்கிறார். வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல். ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு இவற்றையெல்லாம் ஆராய வேண்டும் என்பது பொருளாகிறது. தண்ணீரில் இருக்கக்கூடிய முதலை பலமாக இருக்கக்கூடும். தரைக்கு வந்த பிறகு யானையை பிடிக்க முடிந்த அந்த முதலையால் பூனையை கூட பிடிக்க முடியாது. அதது இருக்கக்கூடிய இடத்திலேதான் சக்தி கொண்டிருக்கும் என்பது இந்த பாடல் வாயிலாக விவேக சிந்தாமணி ஆசிரியர் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. கொண்ட நற்கலைகளோடும் குணமிலா கோதை மாறே கண்டு விண்டிருப்பது அல்லா கனவிலும் புல்ல ஒன்னா துண்டன மதுவை உண்ண ஓவிய பூவில் வீழ்ந்த வண்டினம் பட்டவாடு மனிதரும் படுவர்தாமே. சில வகையான வண்டுகள் இருக்கின்றன. அவை மலர்களிலே இருக்கக்கூடிய மதுவை சுலபமாக ஒரிஞ்சி விடக்கூடிய ஆற்றலுடையவை. பட்டாம்பூச்சி இருக்கிறது. அந்த பட்டாம்பூச்சியின் நீண்ட மூக்கு மலர்களுக்குள்ளே நுழைந்து அதில் இருக்கக்கூடிய மதுவை உறிஞ்சி விடுகிறது. பொன்வண்டு முதலாகிய வண்டுகள் இருக்கின்றன. இந்த வண்டுகளுக்கும் மலரில் இருக்கக்கூடிய மதுவை உண்ண வேண்டும் என்கிற ஆசை ஏற்படுகிறது. விரிந்திருந்த தாமரையை பார்த்து அதன் உள்ளே இருக்கக்கூடிய மதுவை உண்டுவிட வேண்டும் என்கிற கருத்தோடு உள்ளே நுழைந்துவிட்ட வண்டு சுற்றி சுற்றி வருகிறது. ஆனாலும் அதில் இருக்கக்கூடிய மதுவை உண்ணக்கூடிய உடலமைப்பு அந்த வண்டுக்கு இல்லை. பொழுது தீர்ந்துவிட்ட காரணத்தால் தாமரையின் இதழ்கள் மூடிக்கொள்கின்றன. வண்டு உள்ளே சிக்கி இறந்து போகிறது. இது வண்டுக்கு மாத்திரம் பொருந்தாது, மனிதர்களுக்கும் பொருந்தும். பார்ப்பதற்கு அழகும் இளமையும் கொண்டு அலங்கார பூஜையாக வலம் வரக்கூடிய தாசி பெண்களை பார்த்து ஆசை கொண்டு அவரிடத்தில் செல்லக்கூடிய ஒருவன் தன் செல்வங்களை எல்லாம் இழந்து தானும்
இறந்துபட்டு போவான். அவனுடைய தனித்தன்மைகள் எல்லாம் மாய்ந்துபட்டு போகும் என்பது விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. தூரத்திலே பெண்களை பார்த்து ரசிக்கிறீர்களா, அவர்களின் அங்கலாவண்யங்களை ரசிக்கிறீர்களா, அத்தோடு கடந்து சென்று விடுங்கள். அருகிலே சென்று அவர்களோடு இணைய வேண்டும் என்று கருதி விடாதீர்கள். அப்படி கருதினால் தன்னால் இயலாது என்று தெரிந்தும் மணலில் இருக்கக்கூடிய மதுவை உண்பதற்காக ஆசைப்பட்டு சென்ற வண்டு மணலிலேயே விழுந்து இறந்து விட்டதைப் போல நீங்களும் வீணான வாழ்க்கை வாழ்ந்து இழந்துபட்டு போவீர்கள் என்று சொல்லுகிறார். இங்கே விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன? ஒருவனை பற்றி ஓரகத்தே இரு என்பதைப் போல ஒரு உத்தம பெண்ணை மனம் புரிந்து ஒருவருக்கொருவர் இன்பம் தரக்கூடிய வாழ்விலே நிலைத்திருந்து குடும்ப பந்தத்திலே ஈடுபட்டு இணையாக ஒருவருக்கொருவர் துணையாக வாழ்ந்து பயணிப்பதுதான் அறிவுடைமையாக இருக்குமே அல்லாது தன் மனைவி இல்லாள் அழகோடு அகத்திலே இருக்க புறத்திலே சென்று பரத்தையர் வீட்டிலே மனத்தை செலுத்தி நீ உன்னை தொலைத்து விடாதே, அது காரணமாக உன் வாழ்நாள் வீணாகி போகும், எச்சரிக்கையாக இரு என்று சொல்லுவதற்காகவே இங்கே இந்த விளக்கத்தை உதாரணத்தை விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார். அருமை சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையிலே திருப்தி பெற்றிருந்தால் மட்டுமே நிம்மதி இருக்கும். கிடைக்காத ஒன்றை பற்றி சிந்தித்து அதற்காக ஏங்கி தவிக்கும்படியான மனத்தை மாற்றிக்கொண்டு விட்டால் இருக்கிற நிம்மதியும் இழந்து போகும் என்பதுதான் விவேக சிந்தாமணி ஆசிரியர் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.